we can see CPC now. Already we have seen up to 150 of CPC. Today we are going to see 151 of CPC. Shaving of inherent powers of the code. Nothing this code shall deem to limit or otherwise affect the inherent powers of the code to make such order as may be necessary for the ends of justice or to prevent abuse of process of court. So what is meant by inherent power? So inherent power, some extraordinary power. Generally in CPC, suppose I can say Order 9, Rule 13 to set aside ex parte degree. It is a power given to a court to set aside ex parte degree. So this is a kind of power given. Likewise, so each and every provision gives the power to the court under particular provision. The court is entitled to give the relief as per the particular provision. For example, enlargement of time. 148, section 148 says enlargement of time. So in that, originally the direction for not exceeding 30 days in total for payment of court fees or payment for representation of any petition. If it is represented after 30 days, the court is not entitled to enlarge the time under 148. இப்பொழுது பிரிவு 151 inherent powers of the court. Nothing this court இந்த உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் shall deem to limit or otherwise affect the inherent power. ஒரு நீதிமன்றத்தினுடைய அதீத பவர், அதிகாரத்தை, அதுக்கு வரையறையே கிடையாத ஒரு அதீதமான ஒரு அதிகாரத்தை எந்த சட்டமும் இந்த சிபிசியில் உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவும் வரையறை செய்ய முடியாது. அது எந்த காலகட்டத்தில் அந்த அதீத அதிகார வரம்பினை பயன்படுத்தலாம் என்றால், may be necessary for ends of justice, நீதிக்கு தேவையாகும் பட்சத்தில், ஒரு பரிகாரத்தை தேவைப்படும் பட்சத்தில் அதனை வழங்கலாம். அதே போன்று டு ப்ரிவென்ட் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, நீதிமன்ற நடைமுறையினை ஒரு நபர் தவறாக பயன்படுத்தினால், அவ்வாறு தவறாக பயன்படுத்துவதிலிருந்து அந்த எதிர்த்தரப்பினருக்கு தக்க பரிகாரம் தேவைப்படும் பட்சத்தில் வழங்கலாம். ஸோ நீதிமன்ற நடைமுறையை ஒருவர் தவறாக பயன்படுத்தினால், நீதிமன்றம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று எதிர்த்தரப்பில் அதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் தன்னுடைய இந்த 151வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அந்த தவறான நடைமுறை பயன்படுத்தியதை ரத்து செய்து உத்தரவிடலாம். அதே போன்று கட்டளை 9 விதி 13இல் ஒரு நீதிமன்றம் ஒருதலை பெற்ற
உத்தரவினை ஒருதலை பட்ச தீர்ப்பாணையினை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்ய அதிகாரம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு ஓரொரு உரிமைய நடைமுறை சட்ட பிரிவில் ஒவ்வொன்று அதிகாரம் வழங்கப்படுகிறது. அவ்வாறு சில நடைமுறையில் சில பரிகாரங்களை வழங்குவதற்கு எந்த பிரிவிலும் இல்லாத பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை இந்த 151 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றம் அந்த பரிகாரத்தை வழங்கலாம். அதற்கு இன்னொரு உதாரணம் எதை என்று எடுத்துக்கொண்டால், பிரிவு 148 என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், கால அவகாசத்தை நீதிமன்றம் ஒரு மனுவினை திருப்பச் செலுத்துவதற்கு திரும்ப தவறுகளை சரி செய்து பிராதையோ அல்லது மனுவையோ திரும்ப தாக்கல் செய்வதற்கு 15 நாள் அல்லது ஒரு மாதம் கால அவகாசம் வழங்குகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட பின்னிட்டு 30 நாளுக்கு பின்னிட்டு ஒரு 50 நாட்கள் காலதாமதம் ஆகிவிடுகிறது அந்த மனுவினை திருத்தம் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல். ஆனால் 148 30 நாட்கள் மட்டுமே அந்த கால அவகாசத்தை நீடிக்கலாம். ஒரு உதாரணமாக 15 நாட்கள் திரும்ப தாக்கல் செய்ய கால அவகாசம் என்று திருப்பப்படுகிறது. ரிட்டர்ன்டு 15 days அப்படி டைம் ஃபிக்ஸட் ஃபார் 15 days. ஸோ த கிரேஸ் பீரியட் இஸ் கிவன் டு ரீப்ரசன்ட் இட் ஃபார் ஒன்லி 50 days. ஒரு மனு தவறினை சரி செய்வதற்காக திருப்பப்படும் பொழுது அது 15 நாள் கால அவகாசம் என்று குறிப்பிடப்படும். அது 16வது நாள் தாக்கல் செய்யலாம். தாக்கல் செய்தவென்றால் அதிலிருந்து 45 நாட்கள், அதாவது 148 பிரகாரம் 45 நாட்கள் மட்டுமே அந்த 148 பயன்படுத்த முடியும். 45 நாட்களுக்கு மேல் போனால் 151 பிரிவை பயன்படுத்தி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 100 நாட்கள் இருந்தாலும், ஆனால் அது அந்த வழக்கிற்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீதி வழங்க வேண்டும் என்று ஒரு தக்க காரணத்தை அந்த மனுதாரர் தெரிவிப்பாரானால் அந்த கால அவகாசத்தை நீடிக்கலாம். இது ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஸோ ஃபார் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள், a petition or a plaint is returned with 15 days, 2 weeks time. The party could not represent it within 15 days. Then he is entitled to represent within 45 days from 15 days covered under the return, and also under 148 30 days, totally 45 days can be covered. So after 45 days there is a valid and reasonable ground to satisfy. Suppose 100 days there is a valid and reasonable ground is there, then the court is entitled to use the power under section 151 of CPC. That is the, so beyond the 45 days the court is entitled to extend the period of limitation to represent it already fixed by the court. That is the power given. So likewise for each and every proceedings, when there is any power is not provided under CPC, then any special relief is asked by the party, then he can file a petition under 151. That is the extraordinary relief. That is the power is given to court under one inherent powers. So inherent powers means it is an extraordinary power. When a relief cannot be granted as per CPC, but there is a want of justice, the party is affordable, that relief can be granted. So the court can use the power under section, extraordinary power under section 151 of CPC. That is the power, extraordinary power. So this is in criminal side. The inherent power is used by from municipal court to district court and high court also. But whereas in criminal side, inherent powers 482 only can be used by the high court alone. So in criminal side, the inherent power is given to magistrate, to district court, sessions court,
then that can be misused. But extraordinary circumstances alone, 482 CRPC can be utilized by the High Court. So, whenever the inherent power in criminal side is can be used by the only High Court, before the High Court. So, you can go through the citations under 482 CRPC. So, that is the power given by under CRPC. Only High Court is empowered to use inherent power. ஸோ ஒரு குற்றவியல் நடைமுறை வழக்குகளில் உரிமையல் நடைமுறை வழக்குகளில் அதீத பவர் என்பது 151 கொடுக்கப்பட்டுள்ளது. அது முன்சிப் கோர்ட்டிலிருந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வரை பயன்படுத்தலாம். உயர் நீதிமன்றத்திலும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 482 பிரிவு, குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 482 பிரிவில் உயர் நீதிமன்றம் மட்டுமே அந்த அதீத இன்ஹரண்ட் பவர் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அந்த உயர் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றில் கீழமை நீதிமன்றங்களுக்கு அந்த இன்ஹரண்ட் அதீத அதிகாரத்தை வழங்கினால், இப்போ எஃப்ஐஆர் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போட்டால் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லேயே கீழமை நீதிமன்றத்தில் ஈஸியாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க. உதாரணம், திஸ் இஸ் தி ஸோ லோயர் ஜுடிஷரி கீழமை நீதிமன்றங்களில் அதீத அதிகாரத்தை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டு உயர் நீதிமன்றம் மட்டுமே பயன்படுத்தலாம் என்று உள்ள நிலை ஆகும். ஸோ இன்ஹரண்ட் பவர், ஸோ ஃபார் தி ends of justice to give the justice to the litigants or any person misusing any of the provisions under CPC, then the 151 can be used. So when there is no provision, abuse of process of law, one of the example, what is mean by abuse of, if the direction given earlier by the High Court, the said proceedings thereafter trial court are not complied with, and the petitioner are still having grievance, it is open for them to pursue the matter in those proceedings but not in CRP, which if entertained would amount to adjudication of issues which are exigent and be abuse of process by the petitioner. So in the வழக்கில் if direction given earlier by the High Court in said proceedings, இதுக்கு முன்னால் எல்லாம் நடைமுறையில் உயர் நீதிமன்றம் அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் கொடுக்கிறது, ட்ரையல் கோர்ட் ஆர் நாட் கம்ப்ளைட் வித், அந்த உயர் நீதிமன்ற உத்தரவினை கீழமை நீதிமன்றம் அதை செய்ய தவறிவிட்டது, பெட்டிஷனர் ஆர் ஸ்டில் ஹேவிங் கிரீவன்ஸ், அதற்கு பின்னிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னிட்டும் கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தவில்லை என்ற காரணத்தினால் அவருக்கு இன்னும் பாதிப்படைகிறது. இட் இஸ் ஓப்பன் ஃபார் தெம் டு பர்சியூ தி மேட்டர் இன் தோஸ் ப்ரொசீடிங் பட் நாட் சிஆர்பி. அதில் அந்த மாதிரி மேட்டரில் அந்த இதை கீழமை இஃப் இட்ஸ் என்டர்டைன் வித் அமௌண்ட் டு அட்ஜுடிகேஷன் ஆஃப் விச் ஆர் எஸ்டிங்ட் அண்ட் அப்யூஸ் ஆஃப் பை தி பெட்டிஷனர்ஸ், அவ்வாறு பயன்படுத்தினால் அது சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்துகிறது. திட் இஸ் வி பாண்டி வெர்சஸ் எம் தியாகராஜன் 2012 2 Madras Weekly Notes Civil page 749. That is the exercise of power, exercise of inherent powers. The court would not be powerless to set aside order permitting to withdraw the suit in exercise of its inherent power under section 151 CPC. So any person want to withdraw a suit, order 23 withdrawal, some of the restrictions are there, but when though through mistakes the plaintiff had withdrawn the suit, but question as to under what circumstance exercise power can be warranted. So the withdrawal is done under 151 CPC. ஒரு வழக்கினை வாபஸ் செய்வதற்கு பிரிவு 151 பிரிவினை பயன்படுத்தப்படுகிறது. when through mistake the plaintiff had withdrawn the suit, but question as to
வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் எக்ஸைஸ் அண்ட் இஸ் வாரண்டட், எந்த சூழ்நிலையை பயன்படுத்தலாம் என்பது உள்ளது. தட் இஸ் தி ஏ சாகுல் அமீது வெர்சஸ் ஏ முகமது ஹுசேன் 2015 1 மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் பேஜ் 38 and 214 5 law weekly page 851. Then yet another ruling, exercise of powers. In the event an order has been obtained from the court by playing fraud upon it, ஒரு நீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு உத்தரவு பெறுகிறார். It is open to the court to recall the said order on application agreed and such a power can be exercised by the appellate court. ஸோ ஒரு தவறான நடைமுறையை பயன்படுத்தி ஒருவர் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பயன்படுத்தினால் நீதிமன்றத்தை ஏமாற்றி அண்ட் ரீகால் தி செட் ஆர்டர் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் த அந்த உத்தரவினை திரும்ப பெறலாம். சச் அ பவர் கேன் பி எக்ஸர்சைஸ் பை தி அப்பல்லட் கோர்ட், அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அதை பயன்படுத்தலாம். ஸோ கீழமை ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தவறாக ஒரு உத்தரவு பெற்றாலோ அல்லது கீழமை நீதிமன்றத்தில் ஒரு ஏமாற்றி நீதிமன்றத்தை பெற்றாலோ அந்த உத்தரவினை மீண்டும் திரும்ப ரத்து செய்வதற்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். Suit for declaration to declare the cancellation deed dated is null and void and for permanent injunction. Application for withdrawal, suit as withdrawn. அந்த ஒரு வழக்கு வந்து டிக்ளரேஷன் சூட் போடுறாங்க, அந்த சூட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. ஆஃப்டர் 4 months of under 151 filed setting aside order of dismissing the suit withdrawn அலிகேஷன் ஆஃப் ஃப்ராட். இப்போ 2 பேர் பைசல் பண்ணிக்கிட்டோம், நான் வழக்கு வாபஸ் போயிடறேன்னு 151 போட்டு வாபஸ் வாங்கிட்டு போகிறாரு. அப்புறம் அதுக்கு முற்பாடு என்ன பண்ணுறாரு, அவர் என்னை ஏமாற்றிட்டு வழக்கு வாபஸ் வாங்கி சொல்லிட்டாரு, அதனால் 151 பெட்டிஷன் பண்ணி அந்த சூட்டை மாடி ரெஸ்டோர் பண்ணணும், அந்த வித்ட்ராயல் ஆர்டரை செட்டசீட் பண்ணணும்னு சொல்லி போடுறாரு. ஸோ அலிகேஷன் ஃப்ராட் ஆன் த பார்ட் ஆஃப் டிஃபெண்டன்ட் ஹூ இன்டியூஸ்டு பை டு வித்ட்ரா சூட் பேஸ்ட் ஆன் சம் ஃபால்ஸ் ப்ராமிஸ். ஸோ த டிஃபெண்டன்ட் gave some false promise upon which the plaintiff withdraw the suit, and the categorically the plaintiff is that the defendant has played fraud in getting the suit dismissal as withdrawn. So the plaintiff played a fraud role and thereby induced the plaintiff to withdraw the suit. So 161 explained, if fraud is played on the party, the court cannot exercise power under 151. So restoration of suit cannot be done under 151 CPC to restore the suit. Remedy left to open to such a party to file a separate and establish such allegation which challenges the said degree. So on a separate suit போட்டு the fraud is committed to withdraw the suit. Already suit is decreed as withdrawn, and that is the that withdrawing degree can be challenged by way of filing separate suit. So but the lower court, when the fraud is committed upon the court, it is open for the court to recall early order. Important order allowing the application set aside revision allowed plaintiff given liberty to file suit. Suppose if a fraud is committed within the court, it is outside the court, then the court is entitled to withdraw the suit, but they restore the suit. So, but it is played outside the court, he is entitled to file a separate suit. ஒரு நீதிமன்றத்துக்கு வெளியே ஃப்ராட் கமிட் பண்ணியிருந்தால் இந்த 151 யூஸ் பண்ணி அந்த சூட்டை ரெஸ்டோர் பண்ண முடியாது. நீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு வழக்கில் வந்து 2 பேர் சேர்ந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் நடந்துக்கிறேன்னு சொல்லி ஏதாவது எழுதி கொடுத்து ஃப்ராடு ப்ளே பண்ணிட்டா நீதிமன்றம் அப்போ வந்து இந்த 151 மனு தாக்கல் செய்து வழக்கினை திரும்ப கோப்புக்கு எடுக்கிறாங்க, அந்தப்போ வந்து பயன்படுத்தலாம். தட் இஸ் தி ஏ சாகுல் அமீது வெர்சஸ் ஏ முகமது ஹுசேன் 2015 1 தமிழ்நாடு சிவில் லா ஜட்ஜ்மெண்ட். தட் இஸ் தி பவர். ஸோ தட் இஸ் தி இன்ஹரண்ட் பவர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பவர் when no relief is available in the entire CPC. Suppose you want to get some relief, suppose you want to get orders. For example, there is no provision to file any case for a emergent. So emergently, if you want to file a suit, the case can be numbered on the day itself. That is the emergent. So ஒரு வழக்கினை அவசர கால வழக்காக எடுக்க வேண்டும் என்பதற்கு சிபிசியில் எந்த விதமான சட்டப்பிரிவும் கிடையாது. ஸோ அவசர கால வழக்காக என்னோடய வழக்கினை உடனே கோப்பிற்கு எடுத்து
விசாரணை நடத்துங்கள் என்று எமர்ஜென்ட், அதாவது அவசர கால மனுவினை 131 மட்டும் தாக்கல் செய்கிறோம். இன் ஹைகோர்ட் there is a provision to hear the case. You have to get the mentioning the same before the judge. The judge will give liberty to take up the case on the day itself, and you can argue before the concerned judge. ஸோ நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இந்த வழக்கை நீங்கள் அவசரமாக விசாரிக்கணும் மென்ஷனிங் பண்ணி கேட்டால் உடனே சரி எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீதிபதி முடிவு அன்னன்னைக்கே தாக்கல் செய்து அன்றைக்கே பண்ணலாம். பட் இன் சிபிசி அவசரமாக விசாரிப்பதற்கு எந்த விதமான சட்டமுறை இல்லாத பட்சத்தில், ஸோ whenever you want to file an emergent, there is no provision provided under CPC. This is one of the example. So it can be, you can file, this is a, I want to get order. So this is can be heard, otherwise I will put to loss and hardship. So my case can be taken as emergent. So என்னுடைய எனக்கு இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்கிறேன், எனக்கு இழப்பீடு ஏற்படும் என்று கொண்டு அந்த காரணத்தின் அடிப்படையில் அவசரமாக உடனடியாக இன்றைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவசர மனுவை தாக்கல் செய்து கேட்கும் பட்சத்தில் அதை நீதிமன்றம் உடனடியாக கோப்பிற்கு எடுத்து அன்றைய தினமே அது தக்க உத்தரவை பிறக்கிறது. That is the called extraordinary power. That is the inherent power is given to all civil courts from municipal court to district court. Then they can use it. ஸோ அந்த அதீத அதிகாரம் என்பது சட்டத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் நீதிமன்றம் நடைமுறை தவறாக பயன்படுத்தப்பட்ட பட்சத்தில் அதனை ரத்து செய்வதற்கும் இந்த அதீத அதிகாரம் வழங்கப்பட்டது. ஸோ தி கோர்ட் இஸ் என்டைட்டில்ட் டு ரீகால் எனி ஆர்டர் if any abuse of process of law is committed by using the powers of the court, or for to do the justice the inherent power can be used. Then 152, amendment of judgment or degree or clerical or arithmetical error, mistake of judgment and degree arising therefrom an accidental slip or omission at any time before be corrected either on own motion or on application. Suppose a party father name is wrongly typed, or age, or whatever it is, or address, any clerical mistake, any arithmetical calculation mistake, in judgment 1/4 is awarded, but in degree 1/5 there is a clerical error. So like that of clerical or arithmetical error, suppose a date is wrongly mentioned, a document date, then that such a kind of mistakes can be corrected by using the judgment can be amended, or degree or any order can be amended. ஒரு தீர்ப்பையோ அல்லது தீர்ப்பானையோ அல்லது உத்தரவையோ திருத்தம் செய்யலாம். அது கிளரிக்கல் அர்த்தமேட்டிக்கல் கணக்கிடுவதிலே ஒரு தவறு இருந்தாலோ அல்லது எழுத்துப்பிழை ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ அதனால் அந்த எழுத்துப்பிழையினால் அந்த ஒரு நபருக்கு பாதிப்பு வருமானால் இந்த எழுத்துப்பிழை நிகழ்ந்துள்ளது, இந்த கணக்கு பிழை நிகழ்ந்துள்ளது, இதை நீங்கள் நீதிமன்றம் சரி செய்யுங்கள் என்று அந்த தீர்ப்பு அல்லது தீர்ப்பாணை அல்லது உத்தரவினை திருத்துவதற்கு மனு தாக்கல் செய்து பிரமாண பத்திரிகை இன்னென்ன கிளரிக்கல் மிஸ்டேக் நடந்துள்ளது அல்லது இந்த மாதிரி கணக்கு தவறாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று கூறி அந்த பிழை திருத்த மனுவை தாக்கல் செய்தால் அந்த தீர்ப்பாணை அல்லது உத்தரவினை திருத்தி வாங்கலாம். That is the power given to a court to amendment judgment or degree or orders. Any clerical or arithmetic mistake is committed in the judgment during the writing of the judgment, then that mistake affects the party's right, then the party can ask by way of filing an affidavit, these are the arithmetic error, these are the clerical error found place in the either in degree or judgment or in order. So court may be corrected the mistakes, and you can file an application under affidavit petition or 152 to make correct degree and judgment. That is the power given to
The court finds that there is a mistake is committed apparently. The court on its own motion it can be corrected. நீதிமன்றமே அந்த தவறு தெரிய வரும் பட்சத்தில் அதை நீதிமன்றமே தானாகவே முன் வந்து திருத்தி கொடுக்கலாம். நகல் கொடுத்திருந்தாலும் திருத்தி கொடுக்கலாம். அல்லது அந்த வழக்கின் தரப்பினர்கள் மனு தாக்கல் செய்து அந்த தவறை திருத்தி வழங்குவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. That is the 152. That is the scope. It is true that power under 152 are neither equated with the powers of review or nor can be set aside akin the review or even set aside cloth under guise of invoking after result of judgment. ஸோ இந்த மாதிரி மறுசீராய்வு என்பது மறுபரிசீலனை ரிவ்யூ. அந்த மறுபரிசீலனை செய்வதற்கு இந்த தப்பை திருத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஸோ தட் இஸ் தி கரெக்ஷன் கேன் பி rectified, mistakes can be rectified, but review is entirely different. So the review of the judgment is entirely different. That is the correction contemplated under section are correcting only accidental omission or mistakes. So accidental தவறுதலாக தட்டச்சு பிழையாக நடத்தியிருந்தால் அதை சொல்லலாம். omission shouted corrected which goes to the merits of the case beyond the scope of 152. Suppose 1/4 share is calculated but 1/5 share is given, then the right of the party will be affected. Then that is the review can be filed, not clerical mistake. So that is the ruling. That is the Srihari versus Syed Mohammedan Shah 2015 2 Law Weekly 449 Supreme Court equivalent citation 215 3 CTC 577 Supreme Court equivalent citation 215 2 Madras Weekly Note Civil page 564 Supreme Court. These are the application to amend the degree and dismissed by the Motor Accident Claim Tribunal. Revision against injury case awarded of tribunal committed her by mentioning 10,82,389 instead of 13,22,239. Mistake is total. Award of modified in the other aspect award and degree are remain unaltered. So when at the time of calculating the entire compensation amount there is a mistake committed by the court. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் கூட்டி போடையில் 10 லட்சம்னு போடுறாங்க, 10,82,389. ஆனால் கூட்டல் வந்து 13,22,239 வருது. ஸோ அந்த மாதிரி தப்பு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளலாம். தட் இஸ் ராஜேந்திர குமார் வெர்சஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி 2016 1 தமிழ்நாடு சிவில் judgment 404 Madras. So these are the sumato rectify the judgment. It is needless to emphasize that writing or producing judgment is essential function of the court. So writing is a judgment. எழுதுவதே ஒரு கலை. A judge should approach the judgment with the delivery pain. அந்த மாதிரி அந்த ஒரு தீர்ப்பு வழங்கும் போதே பல்வேறு அவருக்கு ஒரு இதாக இருக்குது டெலிவரி பெயின். So much importance is attached to the judgment of the court. A civil court degree must follow the judgment. It should not be putting the cart before the horse. மாட்டில் வண்டி போட்டுற மாதிரி இல்லை. அந்த டிகிரி ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குதோ அதே தான் டிகிரியாக தீர்ப்பானையாக வெளியிட வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் மஸ்ட் பி கிளியர், தென் ஒன்லி கிளியர் டிகிரி கேன் பி டிராப்டட். ஸோ நீதிமன்ற தீர்ப்பு சரியாக இருந்தால் தான் தீர்ப்பானை சரியாக வணைய முடியும் என்பதுதான். ரிலீஃப் கிராண்டட் அண்ட் ரிலீஃப் ரிஃப்யூஸ், என்னென்ன பரிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தீர்ப்புரையில் சொன்னால்தான் தீர்ப்பாணையில் என்னென்ன பரிகாரங்கள் வழங்கலாம் என்பதை அந்த தீர்ப்பாணையில் எழுத முடியும் என்பதுதான். ஸோ தி டிகிரி இஸ் நாட் கன்வென்ஷன் வித் ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் ரிக்வயர்ட் டு பி ரெக்டிஃபைட், சூமேட்டோ ரெக்டிஃபைட். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி தீர்ப்பாணையில் இல்லை, அதனால் நீதிமன்றம் தானாகவே முன்வந்து அதை சரி செய்கிறது. தட் இஸ் தி சமுத்திர பாண்டியன் வெர்சஸ் ராமகிருஷ்ணன் 2015 5 Law Weekly page 741 Madras.
Then the 153 general power to amend one. So, section 1, the court may at any time or such a cost or things spent amend any defect or error in any proceedings in issue. All necessary amendments shall be made per pursuant a real question in issue or depending upon the such a proceedings. So, 153 can be used for amending any plaint or any petition. So, at any time and bit amend the defect or error in proceedings. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நடைமுறையில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தால் அதனை திருத்தம் செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஆல் நெசசரி அமெண்ட்மெண்ட் ஷுட் பர்பஸ் ஆஃப் டிடெயின். அதில் வழக்கில் இல்லைய உண்மையான தன்மையை நிர்ணயிக்க அந்த இஷ்யூ ரைஸ்டு பை தி டிபெண்டிங் ஆன் த ப்ரொசீடிங்ஸ். அந்த திருத்தம் என்பது அந்த வழக்கிற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும், எழுவினாக்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். So that is the any proceedings in 153 CPC gives general power to the court to amend any defect or any proceedings. ஒரு சூட்டில் ஒரு தப்பான ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அல்லது வாய்தா போகிறதுலேயே எதையோ ஒரு தப்பு வருது, அதை எப்போ வேணாலும் திருத்திக்கிறோம். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் இன்க்ளூட் எக்ஸிக்யூஷன். தட் இஸ் தி ஜெயராஜ் வெர்சஸ் சொக்கலிங்கம் செட்டியார் 2015 2 law weekly page 681 Madras 215 3 CTC page 801 Madras equivalent citation. So power to amend the degree or order is appeal is summarily dismissed. ஸோ ஒரு அப்பீலை விசாரணை எடுக்கிறதுக்கு அப்போவே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ வென் எவர் அப்பீல் இஸ் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் appeal is summarily dismissed. So this is not fit case for appeal. Where appellant court dismiss an appeal under order 41 rule 11, the power to amend 151 degree or appeal again may be exercised by past degree. இப்போ ஒரு வழக்கு இந்த வழக்கு அப்பீலே எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்திலேயே எதிர்பார்ப்பு நோட்டீஸ் அனுப்பாமல் அந்த நீதிமன்றம் மேல்முறையீடுதாரை கேட்டு வழக்கை தள்ளுபடி செய்கிறது. அந்த சூழ்நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தால் அதற்கு பின்னிட்டும் அந்த விசாரணை நீதிமன்றம் அந்த தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையின் தவறுகளை மாற்றி அமைப்பு திருத்துவதற்கு அதிகாரம் உண்டு. ஸோ whenever an appeal is at the time of admission, it was summarily dismissed. It is not fit case for appeal. So at the time of admission itself, the appellate suit is dismissed. Then it is not fit case for appeal. Then in such a circumstance, the trial court can amend the degree or order or degree which appeal is summarily dismissed. So whenever appeal is summarily dismissed, the lower court still having the power to make the amend the degree to rectify the error. That is the notwithstanding dismissal as the effect of confirming may be passed by the first instance. Then 153B, place of trial deemed to be open. So every court should be in conducting, every proceedings in CPC should be conducted in open court. ஒவ்வொரு நடைமுறையும் உரிமை நடைமுறை சட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து திறந்த நீதிமன்றத்தில் வைத்துத்தான் நடத்த வேண்டும், unless there is a warranted. So the place in which any civil court has been held purpose of trying any issue shall be deemed to be open. ஒவ்வொரு நீதிமன்றம் திறந்த நீதிமன்றாக இருக்க வேண்டும். to which public generally have access for the same convenience contain. ஒரு பொதுமக்களும் அந்த நீதிமன்றத்தில் அந்த நடைமுறையை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். திறந்த நீதிமன்றத்தில் மட்டுமே அனைத்து வழக்குகளிலும் விசாரணைகளும் நடைபெற வேண்டும், அனைவரும் பார்ப்பதற்கு தகுந்த மாதிரி. ஸோ எனி ப்ரொசீடிங்ஸ் இஸ் கண்டக்டட் பிஃபோர் தி சிவில் கோர்ட், இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தி open court. It can be accessible by the public can easily can access the or hear the proceedings of the court. That is the main basic. It should be in open court. Provided the proceeding as anything order at any stage and particular generally and shall not have to access remain open room building by used by the court. Suppose in camera proceedings, suppose any divorce case or any family matrimonial case, if at all thinks that there should be a camera proceedings, that can curtail the proceedings. That is the power given under 153B of CBC.
So that is the so these are the basic things of the CPC. So entire CPC has been completed. So these are the basic things of CPC. With this I complete. Thank you for watching. If you want, I have uploaded my all CPC lectures and Evidence Act and also Criminal Procedure Code in my YouTube channel, Ilanko Ramsamy Advocate. If you want to go through it, you can go to my channel, and more than 150 lectures are there. Thank you for watching. If you like it, put your comment.